ஹலோ எவ்ரியோன், நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அன்னூர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது, சின்ன ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு ஓட்டு வீடு. இந்த ஓட்டு வீடு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளைண்ட் வந்து மாதேசன் சொல்லிட்டு வரோம்னா, அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் பழக்கம். அவர் நம்ம ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பண்ணுறப்போ இந்த ஃபுல்லாக இடிச்சிட்டு எப்படி கட்டலான்னு ஒரு பிளான்காக தான் கூப்பிட்டாப்புல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப இந்த வீடு வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கட்டியிருந்தாங்க. அதை ஒரு 2 போர்ஷனை வச்சுருந்தாங்க. இந்த வீட்டை 2 போர்ஷனை வச்சுருந்தாங்க. அதை இடிச்சிட்டு ஃபுல்லாக பிரேக் பண்ணி ஃபுல்லாக கட்டுறதுக்கு என்ன எஸ்டிமேஷன் ஆகும் கேட்குறத ஃபஸ்ட்டு கூப்பிட்டாப்புல. நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த வீடு ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஓட்டு வீடு தான் போட்டிருந்தாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி ஒரு 30 வருஷம் இருக்கும் அப்படின்னாப்புல. சரி ஓகே வந்து பார்க்கணும். வந்து பார்க்குறப்ப வீடு பார்த்து நல்லா அமைப்பாக இருந்தது. அதே மாதிரி வால் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதை வந்து நம்ம இடித்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. எல்லாம் வந்து பார்த்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகேண்ணா, இதில் நம்ம வேறு என்ன உங்களுக்கு கண்டிப்பாக இடிச்சே தான் வேணுமா, இல்லை இது ஆல்ட்ரு பண்ண ஓகேமே கேட்டால், சரி ஆல்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாப்புல. சரி ஓகே ஆல்ட்ரு பண்ண என்னென்னு பண்ண முடியும்னு நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னா 2 போர்ஷனாக இருந்தது. அதில் கொஞ்சம் பார்ட்டிஷனெலாம் இடிச்சுட்டு ஒரே போர்ஷனை அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரே போர்ஷனை வந்து பண்ணிட்டோம். அந்த ஒரே போர்ஷனை பண்ணது நம்ம இங்கே சின்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் மெயின் கேட்லேருந்து அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஓட்டு வீடு வச்சுருக்கோம், அதை ஆல்ட்ரு பண்ண முடியாமல் இடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து வேற நம்ம ஆல்ட்ரு பண்ணால் இந்த வீடு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சில காஸ்ட் வைஸ் போகிறப்போ நம்ம பட்ஜெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம இங்கேருந்தே போயிடலாம். இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேட் வந்து சின்னதாக தான் இருந்து வெறும் ஒரு இது முன்னாடி 6 அடி ஓப்பனு. பட் நம்ம அண்ணன் வந்து கார் வச்சிருக்காரு. கார் போகிறதுக்கு வழி என்ன யூஸ் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து 2 செங்கல் பிள்ளை வச்சு கட்டியிருந்தாங்க. நம்ம அதை பிரேக் பண்ணி எடுத்துட்டு இந்த சீட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சீட் போகிற பிளான் இல்லை, வெறும் ஓப்பனாக தான் இருந்தது. அதனால வந்து சீட்டு போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சீட் போகிறப்ப சீட் ஆங்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட் பில்லருக்கு வந்து குண்டி மாதிரி வச்சுட்டோம். 2 சைடு குண்டி மாதிரி வச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 9 ஃபீட் ஓப்பன் இருக்குது. நம்ம அழகாக ஒரு கார் வந்து அழகாக உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பைப் கொடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டோம். சின்ன ஆல்ட்ரு ஒர்க் மட்டும் இந்த கேட்டில் பண்ணிட்டோம். வேணா கேட்டு சேஞ்ச் பண்ணல, அப்படியே ஆல்ட்ரு ஒர்க் பண்ணி வெல்டிங் அடிச்சு இந்த கேட் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். புதுசு மாதிரி அவங்க கொஞ்சம் பெயிண்டிங் அடித்து ரிவைட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனாக தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து இப்போ காரு நிப்பாட்டுறோம், புழங்குறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறப்போசரம் இந்த சீட் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்எஸ்ல ஒர்க் பண்ணி இந்த சீட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டோம். இந்த எம்எஸ் ஒர்க் பண்ணி போட்டுட்டு அதுலேயே வந்து டியூப் லைட்டு, இந்த ஃபேனுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்து. ஏன்னா வண்டி இப்படி வரும், வண்டி வந்து அப்படி இங்கே பார்க் பண்ணிக்கலாம். கார் ரேட் வந்து இப்படியே பார்க் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஏற்கனவே இருந்துச்சு. இதில் ஒரு 2 பாத்ரூம் இந்தியனாக இருந்தது. ஒரு பாத்ரூம் வந்து டைல்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றுமே ஒட்டல, சும்மா பிளைனாக வந்து இருக்கிறத நம்ம என்ன ஆல்ட்ரு பண்ணி இந்த டோர் எல்லாம் சும்மா லைட்டாக பெயிண்டிங் மட்டும் ஆல்ட்ரு பண்ணி விட்டு உள்ள வந்து ஒரு வெஸ்டர்ன் இதில் மட்டும் கொடுத்துட்டோம். வெஸ்டர்ன் கொடுத்துட்டு அதுக்குண்டான ப்ரொவிஷன் எல்லாமே டேப்ஸு, வால் மிக்சர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு வந்து மட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். இது ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம். அப்புறம் எப்பவுமே வந்து ஒரு இந்தியன் பாத்ரூம் கண்டிப்பாக வந்து கம்பல்சரி நம்ம இந்தியங்களுக்கு வேணும். அதனால இந்த இந்தியன் பாத்ரூம் வந்து அப்படியே இருக்க மாதிரி இந்தியன் பாத்ரூம் அப்படியே கொடுத்தா ஒரு டேப்ஸ் மட்டும் ஒரு கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை மட்டும் மாற்றிட்டோம். டைல்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் ஓட்டல. ஏன்னா சப்போஸ் ஃபியூச்சரில் இன்னொரு 5 or 7 years கழிச்சு அவரது கட்டி ஆல்ட்ரு பண்ணலாம். அப்போ நம்ம டைல்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணணும். இப்போதைக்கு அவருக்கு இருக்குக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த இதெல்லாமே வந்து நம்ம வந்து சிம்பிளாக நீட்டான பட்ஜெட்டில் அவருக்கு என்ன பண்ண முடியும் பார்த்து பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ இது வந்து மெயின் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் வால் இது
இங்கே ஒரு டோர் இருந்துச்சு, அங்கே ஒரு டோர் இருந்துச்சு. ஏன்னா 2 போர்ஷனை பிரிச்சுருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ரேம் நம்ம வந்து புதுசாக, ஏன்னா பழைய ஃப்ரேம் தான் இருந்தது, இது புது ஃப்ரேம் மாற்றிட்டு இது டோர் வந்து நம்ம வந்து இது வந்து நார்மலான ஒரு மகாக்கனி மரம், மகாக்கனி யூஸ் பண்ணிட்டு டோர் வந்து ஃப்ரெஷ் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சப்போஸ் ஃபியூச்சரில் எப்படி இருந்தாலும் இடிக்க போகிறோம் இல்லை பண்ண போகிறோம் அப்படிங்கோசரம் இப்போதைக்கு சிம்பிளாக என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி ஃப்ரெஷ் டோர் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் எல்லாமே சின்ன சின்ன டச்சப் எல்லாம் இருந்தது. உள்ள பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நீட்டாக கலர் பண்ணி அதுக்கு ஒரு பார்டர், அது கீழே ஒரு டார்க் கலர் கிரே மாதிரி கலர் அடிச்சு யூஸ் பண்ணிட்டு நீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிஷன் ஹால் இருந்தது, அதை ஃபுல்லாமே பிரேக் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு ஹாலாக பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க வந்து உட்காரக்கு அது கரெக்டாக கொஞ்சம் ஹாலாக பண்ணிட்டோம். ஹாலாக பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ஹாலாக பண்ணிட்டு இதுக்கு கீழே வந்து கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து டெரக்கோட்டா கலர் சிமெண்ட் இருந்தது, அதுக்கு மேலே ஒரு டெரக்கோட்டா கலர் வந்து அடிச்சு விட்டு இது ஒரு நீட்டாக ஒரு பார்க்குறக்கு ஒரு ரெட் கலர் ஷேப்பில் கூலிங் இருக்கட்டும் சின்ன ஸ்டாக் பண்ணிட்டோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மேலே இது மட்டும் வந்து சிமெண்ட் சீட் இருந்தது, இது ஆல்டர் பண்ணால் ரொம்பவே தூக்க வேண்டியது இருந்தது. இந்த சிமெண்ட் சீட் அப்படியே வச்சுட்டோம். அப்படியே வச்சுட்டு அந்த சீட் வந்து மேலே போட்டு அது தண்ணி வந்து தோணி பைப் மாதிரி அந்த வச்சுட்டோம். வச்சுட்டு இது ஹாலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிவி வீட்டுக்கு வந்து டிவி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரேக் மாதிரி கட்டி செல்ஃப் மாதிரி வச்சு யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் அப்படியே இது ஒரு போர்ஷன் இல்லை, இது ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது. அதை நான் அப்படியே ஒரு ரூமாக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரூம் போகலாம். இது ஒரு சின்ன ஒரு லிவிங் ரூம் மாதிரி தான், அந்த சின்ன நார்மல் லிவிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 சைஸ் இருக்கு. அந்த ரூம் சைஸில் நம்ம இதுலேயும் வந்து சின்ன சின்ன டச்சப் எல்லாம் பண்ணிட்டு ஓடெல்லாமே கொஞ்சம் வீக்காக இருந்தது, அதெல்லாம் சின்ன ஆல்டர் பண்ணோம். ஆல்டர் பண்ணிட்டு இந்த டோர் பழைய டோர் எல்லாமே வந்து நீட்டாக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. லைட்டாக ஒர்க் பண்ணி அது கொஞ்சம் கலர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உட்டன் ஃப்ரேம் இருக்க மாதிரி நீட்டாக ஒரு கலர் பண்ணி நீட்டாக இது பண்ணிட்டோம். இந்த ரூமில் அப்படியே உள்ள என்ட்ரான் பண்ணணும்னு வச்சுங்க ஒரு ரூம், இது ஒரு பெட்ரூம் காட்டிக்கு நிலவே போகாமல் பிவிசி டோர்லேயே போட்டோம். சிம்பிள், ஏன்னா ஃப்ரேம் அப்படியே இருந்தது. நம்ம சப்போஸ் ஃப்ரேம் வாங்கணும்னு வச்சுங்க ஃபுல்லாக உடச்சி பிரேக் பண்ணிட்டு டோர் வைக்க வேண்டியதாக இருக்கும், அது 2 வேலையாக இருக்கும். அதனால சரி அவங்ககிட்ட கேட்டோம் பிவிசி ஒர்க் பண்ண ஓகேங்க, ஓகே அப்படின்னு. ஏன்னா பார்த்தா ப்ரைவேசியும் ஆச்சு, இன்னொன்று பெருசாக வந்து இது இல்லை, அதனால யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இது டோர் வச்சுட்டு இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே வந்து அப்போ இங்கே ஒரு செல்ஃப் மாதிரி வச்சுட்டோம். ஆக்சுவலி இந்த 2 செல்ஃப் இருந்தது, ஒரு செல்ஃப் வந்து பிரேக் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பீரோ சம்திங் பொருள் ஏதாவது வைக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு செல்ஃப் மட்டும் வச்சுட்டோம், வேறு ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க காட் போட்டு அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது, இந்த வென்டிலேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம்ல இருந்து அப்படியே வந்து, ஏன்னா இது பழைய வீடு காட்டிக்கு கிச்சன் தனியாக தான் இருந்தது, இதுக்கு ஒரு டோர் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ள கிச்சன் போகலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழைய இது, ஆனால் சிங்கெல்லாம் வந்து இருந்தது, சிங்க் இருந்து அப்படியே வச்சுட்டு இந்த ஒரு கடற்கல் இருந்தது. இந்த கடற்கலுக்கு மேலே மறுபடியும் நம்ம நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண எப்படி செல்ஃப் இருக்கும், அதுங்க கேக்கு குப்டா போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குப்டா பெற மாதிரி வந்து நம்ம வந்து கடப்புக்கல்லையே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு செல்ஃப் ரேக் மாதிரி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உட்டன் இதில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து சாப்பாடு செய்யறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நிறைய அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயினாக டைல்ஸ் தான் ஒட்ட வேண்டியதாக இருக்கும். சரி வேண்டாம் எப்படி தான் பெயிண்ட் வாங்கிட்ட டோருக்கு, சரி அதே வந்து ஒரு உட்டன் ஃப்ரேம் மாதிரி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதாச்சும் நீட் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்துக்கலாம், அதுதான் இது பண்ணியிருக்கோம். அது இங்கே வந்து சப்போஸ் மிக்ஸி ஏதாவது போட்டிங்கன்னா அதுக்குண்டான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்டோம். நார்மல் லைட்ஸ் இது இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு டைனிங்காக அவங்க ஒரு டேபிள் போட்டு இது ஒரு டைனிங்காக சின்ன டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சொன்ன பார்ட்டிஷன் வால் இருக்குன்னு சொல்லி இந்த வால் எடுத்துட்டு இது ஃபுல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து அவங்க சாமி போட்டா வச்சுக்கலாம், அந்த மாதிரி சாமி போட்டோ வைக்கிற மாதிரி செல்ஃப் வச்சு கொடுத்துட்டோம். இங்கே ஒரு பூஜா ரூம் செட்டு வைக்கிற மாதிரி பிளான் இருக்குது, இங்கே பூஜா ரூம் செட் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே சாப்பிட்டு இங்கே பழைய சிங்க் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து இதில் ஃபிட் பண்ணிட்டு இங்கே ஒரு டேப் கொடுத்துட்டோம். இங்கே வந்து அவங்க சாப்பிட்டு இங்கே வந்து கை கழுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சின்ன விஷயங்கள் நம்ம என்ன முடியும் பார்த்து இதில் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு டெரக்கோட்டா கலர் தான் அடிச்சிருக்கும். சேம் ஹால் அடிச்சிருக்க கலர் அப்படியே டெரக்கோட்டா இங்கே வந்து அடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தா ஓடு இந்த தப்பை எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பெருசு நம்ம மாற்ற வேண்டிய வேலையே இல்லாமல் இருந்தது. அதனால வந்து இதில் நாங்கள் பட்ஜெட் பண்ணலையே அவருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டோம்.
அப்புறம் இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே வந்து இந்த போர்ஷனில் வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதனால் இது ஒரு ப்ரைவசி வேணும்க்காக இது டோர் யூஸ் பண்ணிட்டோம். இந்த டோர் வேணால் யூஸ் பண்ணி இந்த ரூமில் வந்து போய்க்கலாம். இந்த டோர் யூஸ் பண்ணி போய்க்கலாம். நமக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஹால் பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்துக்கலாம். ப்ரைவசி சப்போஸ் ப்ரைவசி வேணும் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதுக்காக வந்து அங்கே டோர் வந்து கொடுத்துட்டோம். அது வந்து நம்ம வந்து பிவிசி டோர்லேயே கொடுத்துட்டோம். இந்த ஹாலும் வந்து 10க்கு 8 இந்த சைஸில் இருக்குது. இங்கே நார்மலாக ஒரு காட் போட்டு அழகான வந்து நம்ம வந்து இருந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூமுக்கு இந்த வழியாகவும் போய்க்கலாம், அப்படி சுற்றியும் வந்துக்கலாம். ஏன்னா நம்மளே யூஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணல. அவங்க சப்போஸ் போய் பூஜை சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை கொடுத்துட்டோம். அதில் இந்த ஹாலுக்கு வந்து இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்கோம். இந்த ஜன்னலுக்கு மட்டும் யூபிஎஸ் ஜன்னல் மட்டும் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகே, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 சென்ட் தான் வரும் அந்த பட்ஜெட்டில் இருக்குல்ல. இவரை நான் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து நம்ம ஃபுல்லாக இடிச்சிட்டு பண்ணுற மாதிரி தான் அப்ரோச் பண்ணார். இப்போ இடிச்சு பண்ணி ஒரு பிளான் தான் கேட்குறது ஃபஸ்ட்டு கூப்பிட்டாப்புல. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்து ஒரு பழைய வீடுகள்லேயே அவருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு 5 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் பண்ணி இடிச்சு கட்டுறதா இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டும் கம்மியாக வேணும். இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற காட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டோம். இந்த வீட்டில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, நம்ம இந்த விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பெயிண்டிங் முதல் கொண்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.